வணக்கம் பிள்ளைகளே. இப்பொழுது நாங்கள் அலகு 7 மூலக்கூற்று உயிரியல். எல்லோருக்கும் இந்த பாடம் இது விளங்குறது கஷ்டம் மாதிரி தெரிகிறது. ஆனால் பாடத்தில் அவ்வளவு நீங்கள் நினைக்கிறது போல கஷ்டம் இல்லை. அவசரப்பட்டு படிக்காதீங்கோ. ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் படியுங்க. இதில் உங்களுக்கு 6 தேர்ச்சி மட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் 3 தேர்ச்சி மட்டம் மூலக்கூற்று உயிரியல், பிறகு அங்கால தொழில்நுட்பம் டிஎன்ஏ மூளைச்சேர்க்கை தொழில்நுட்பத்தை பற்றி வருது. இது கடைசி கிட்டத்தட்ட பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக படியுங்க. அவசரப்பட்டு ஒரு நாளில் இருந்து மூச்சு முழுக்க வாசித்து விளங்கி கொள்ள முயற்சிக்க வேண்டாம். இது கொஞ்சம் புதிய பாடம்தான். உங்களுக்கு மட்டும் டீச்சர் மேரும் கொஞ்சம் இதில் விளங்கி கொள்ள சில பிரச்சனைகளை கேள்விகளை மாணவர் கேட்கும் பொழுது கொஞ்சம் இடர்படினம் தான், உண்மைதான். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் இல்லை. சரி, இப்பொழுது நாங்கள் முதலாவது பார்ப்போம். மீளச் சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ மூலக்கூறு என்றால் என்ன? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி என்று நாங்கள் இவற்றை ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. அப்போ இந்த டிஎன்ஏ மாற்றப்பட்ட டிஎன்ஏ மூலக்கூறை தான் நாங்கள் இன்னொரு அங்கிக்குள்ள நாங்கள் பூத்துறோம், பாக்டீரியாவுக்குள்ள பூத்துறோம். அந்த பாக்டீரியாவை நாங்கள் என்ன சொல்றோம்னா ஜிஎம்ஓ என்று நாங்கள் சொல்றோம். அதாவது ஜெனட்டிக் மோடிஃபைட் ஆர்கானிசம் என்று நாங்கள் அவற்றை சொல்லுவோம். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். முதலாவது பாருங்கள், டிஎன்ஏ மூலக்கூற்று மூலக்கூற்று தொழில்நுட்பத்தில் நாங்கள் பார்க்க போறோம். இயற்கையாக காணப்படாத தொடரிகளை, இயற்கையாக காணப்படாத தொடர். இப்ப ஒருத்தர் கொள்ளுவோம், இப்படி ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு இருக்கு. இந்த மூலக்கூறு அங்கிக்குரிய பரம்பரை அலகை கொண்டிருக்கும். இந்த டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியில் நாங்கள் இந்த பிளாஸ்மிட் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த ரீகாம்பினன்ட் டெக்னாலஜிக்கு பயன்படுத்தப்படுற டிஎன்ஏ மூலக்கூறு பாக்டீரியாவில் உள்ள பிளாஸ்மிட். ஏன் பிளாஸ்மிட் எடுக்கிறோம் என்றால், பிளாஸ்மிட் பாக்டீரியாவுக்குரிய சில பரம்பரை அலைகளை காவுகின்றன. ஆனால் சிறிய நிறமுத்தமாக இருப்பதால் எங்களால் இலகுவாக கையாள முடியும். எனவே தான் நாங்கள் பிளாஸ்மிட் எடுக்கிறோம். பிளாஸ்மிட்டை எடுத்து என்ன செய்யறோம் என்றால், பிளாஸ்மிட்டில் நாங்கள் ஒரு நொதியத்தை பயன்படுத்தி அந்த ஒரு துண்டை நாங்கள் நீக்க நொதியத்தை பயன்படுத்தி அந்த டிஎன்ஏ மூலக்கூறு இப்படி ஓப்பன் பண்ணப்படும். அதுக்கு பயன்படுத்தப்படுற நொதியம் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் என்று சொல்றோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்று சொல்றோம், மட்டுப்படுத்தப்பட்ட நொதியம். ரெஸ்ட்ரிக்ஷன் அக என்ற சொல்லி பயன்படுத்தக்கூடாது. சில பேர் அக என்ற சொல்ல எழுதி நினைக்கிறேன் பரீட்சையில அதுக்கு புள்ளி வழங்கப்படவில்லை. நாங்கள் கண்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் உபயோகிக்க முடியாது, வாயில வார வார்த்தைகள் உபயோகிக்க முடியாது. அங்க இருக்க டெக்னாலஜி வேர்ட்டை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்ப நாங்கள் அதை ஓபன் பண்ணி அதுக்கு நாங்கள் சுருக்கமாக REN என்று நாங்கள் படிப்பு கேட்க சொல்லுவோம். ஆனா நீங்கள் எக்ஸாமுக்கு எழுத REN எழுதப்படாது. REN என்று எழுதக்கூடாது. ஏனென்றால் பல மாணவர்களுக்கு REN என்று திருப்பி கேட்டால் சொல்ல தெரியுதில்லை. ஆனால் தான் ப்ரொஃபஸர்மார் அதுக்கு புள்ளி கூட வழங்குவதில்லை. ஆசிரியர் படிப்புக்கு REN என்று சுருக்கமாக சொல்லி போட்டு போயிடுங்க. நீங்கள் அதை எழுத முடியாது. வசனத்தில் சொல்லில எழுதணும் பாருங்க. அப்ப இதுல நாங்க என்ன செய்ய போறோம்? இயற்கையாக காணப்படாத தொடரிகளை உருவாக்குவது. அப்ப இந்த உதாரணம் எடுத்துக்கொள்வோம். ஒரு பாக்டீரியாவில் இன்சுலின் நொதியத்தை ஹோமோனை சுரப்பதற்குரிய பரம்பரை அங்க இருக்காது. அதை நாங்கள் பூத்த போறோம். அதான் இந்த இயற்கையாக காணப்படாத என்ற வார்த்தையை நீங்க விளங்கணும். இயற்கையாக காணப்படாத தொடரிகளை உருவாக்குவதற்காக பிறப்புரிமையில் மீளச் சேர்க்கக்கூடிய ஆய்வுகூட முறை டெக்னிக்கல் தொடர்புடைய பாருங்க. வெவ்வேறு மூலங்களிலிருந்து பெறப்பட்ட வெவ்வேறு மூலம் எது? இன்சுலினுக்குரிய பரம்பரை எங்கே நாங்கள் பெறப்போறோம்? மனிதன்ல இருந்து பெறப்போறோம். மனிதனுடைய களத்துல இருந்து மனிதனுடைய நிறமூத்தத்தை எடுத்து அந்த பரம்பரையோட குறிப்பிட்ட நிறமூத்தத்தில் இருக்கும். ஆனா உங்களுக்கு தேவையில்லை, நான் இப்ப சொல்றேன். 21வது நிறமூத்தம். அப்ப அந்த நிறமூத்தத்தை எடுத்து அந்த நிறமூத்தோட புரதங்களை கரைச்சு அங்க உள்ள அந்த இன்சுலினுக்குரிய பரம்பரை அலகை நாங்கள் இந்த நொதியம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அதே நொதியத்தால இந்த பெரிய ஒரு டிஎன்ஏ மூலக்கூறை நாங்கள் இப்படி வெட்டி எடுப்போம். அப்ப இது இன்சுலினுக்குரிய பரம்பரை அலகை கொண்டுள்ளது.
இந்த டிஎன்ஏ கொண்டு வந்து துண்டை கொண்டு வந்து நாங்கள் உதாரணமா பார்ப்போம். பாருங்க, இந்த டிஎன்ஏ துண்டு நாங்கள் வெட்டி எடுத்தோம் என்றால் இதுதான் இன்சுலினுக்குரிய பரம்பரை அலகு. இந்த பரம்பரையில கொண்டு வந்து நாங்கள் வெற்றி சேர்க்கிறோம். சும்மா சேர்க்க முடியுமா? இணைக்க வேணும். இணைக்கிறதுக்கு என்ன வேணும்? படிச்சிருக்கிறோம், டிஎன்ஏ லிகேஸ். டிஎன்ஏ லிகேஸால இணைச்சு விட்டோம்டா இப்பொழுது இந்த டிஎன்ஏ பாக்டீரியாவோட டிஎன்ஏல மேலதிகமாக இன்சுலினுக்குரிய ஒரு பரம்பரை அலகு பூத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மூலங்களிலிருந்து நீங்க எந்த மூலங்களிலிருந்து எடுக்கலாம். பெறப்பட்ட டிஎன்ஏக்களை ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்ட டிஎன்ஏ மூலக்கூறு. சக்சருக்கும் கேள்வி வரும், ரிஸ்ட்ரிக்ஷன் என்ற டிஎன்ஏ மூலக்கூறுண்டா என்ன மட்டுப்படுத்த தெரியும். அப்ப இதை உங்களுக்கு சக்சர்லையும் இந்த கேள்வி கேட்கலாம். சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த பிளாஸ்மிட்டை நாங்கள் ஒரு பாக்டீரியா களத்துக்குள்ள கொண்டு பூத்தி விட்டால், பாருங்க, பாக்டீரியா களத்துக்குள்ள பூத்தி விட்டால் பாருங்க, அதுக்குள்ள அந்த பாக்டீரியாக்குள்ள இந்த இன்சுலினுக்குரிய பரம்பரையும் பூத்தப்பட்ட ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு, பிளாஸ்மிட் மூலக்கூறு பூத்தப்பட்டிருக்கு. இப்ப நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பிளாஸ்மிட் தான் இருக்கு, பாக்டீரியா அநேக பிளாஸ்மிட் இருக்குன்னா படிச்சு கொண்டு போக விளங்க எங்களுக்கும் கூட தெளிவு வருது. நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பிளாஸ்மிட் தான் என்றெல்லாம் யோசிக்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் பல பிளாஸ்மிட் இருக்குன்றெல்லாம் சொல்லினோம். எல்லாம் பொருத்தப்பட மாட்டாதுன்னு சொல்லினோம். நாங்கள் ஒரு பாக்டீரியால பூத்திரம் அப்படியெல்லாம் செய்யறோம்னு சொல்றோம். ஆனால் உண்மையில கன பாக்டீரியாக்கள் எடுக்கப்படும். சில பிளாஸ்மிட் தான் வெளியில வரும், சிலது வராது, சிலதுல தான் ஒன்றிணைக்கப்படும், சிலது ஒன்றிணைக்கப்படாது. இப்படியெல்லாம் நிறைய சிக்கல்கள் கிடக்கு. இப்போ உங்களுக்கு அதெல்லாம் விட்டு கொஞ்சம் சாடியா நாங்கள் இப்ப மென்ஷன் பண்ண போறோம். எப்படி நாங்கள் பூத்தப்பட்ட டிஎன்ஏ உள்ள பாக்டீரியா எதுன்ற கண்டுபிடிச்சோம். சரிதானே? பிறகு இந்த பாக்டீரியாவை நாங்கள் ஒரு வளர்ப்பு ஊடகத்தில் வளர்த்தால் என்ன நடக்கும்? அந்த பாக்டீரியா தன்னுடைய இயல்புக்கான பதார்த்தங்களை உருவாக்குவதோடு இன்சுலினுக்குரிய அந்த இன்சுலின் ஹோமோனையும் அது உற்பத்தியாக்கும். சரிதானே? அப்ப அந்த இன்சுலின் ஹோமோனை நாங்கள் பிரித்தெடுத்து நாங்கள் நீரிழிவு நோயாளிக்கு அவரை செலுத்துறோம். விளங்குதான்? இதுதான் இதனுடைய எளிமையான விளக்கம். முதல்ல இந்த எளிமையான விளக்கத்தை நாங்கள் முதல்ல வடிவா விளங்கணும். ஆனா அவனை படிச்ச விளங்கினாத்தான் நாங்கள் அங்கால வசனம் எழுதலாம். சரியோ? ரைட். பாருங்கள், இயற்கையாக காணப்படாத தொடரிகளை பாக்டீரியாவில் இயற்கையால இல்லை, இன்சுலின் பரம்பரையால இல்லை. அதை உருவாக்குவதற்காக சரி, இன்சுலின் மட்டுமல்ல, மிச்சம் நொதியங்கள், விட்டமின்கள் நிறைய இருக்கு. இப்ப நாங்கள் படிக்கிறோம் கொமனான விஷயம். பிறப்புரிமை மீள சேர்க்கைக்குரிய ஆய்வு கூட முறையினால் ஜெனட்டிக் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி, லேப் டெக்னாலஜி பாருங்க முறைகளால் வெவ்வேறு மூலங்களிலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏகளை ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்ட டிஎன்ஏ மூலம். அப்ப இதுல பங்கு பெற்ற நொதியம் என்னென்று கேட்பினோம். இந்த செயற்பாட்டில் பங்கு பெற நொதியம் என்ன நொதியம்? ஒன்று ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் என்று இங்கிலீஷ்லயும் எழுதலாம், தமிழ்ல எழுதலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட நொதியம். மற்றது இவற்றை நாங்கள் இணைக்கிறக்கூடிய நொதியம் லிகேஸ். இந்த ரெண்டு நொதியம், லிகேஸ் என்ற நொதியம், ரெண்டும் தான். ஒரு வரியில வினா, ஒரு வரியில விட. ஏன் இவ்வளவு கஷ்டம் பண்றோம்? சரி, இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். பாருங்கள், இரண்டாவது சந்தத்தை போவோம். பாருங்கள், பி பார்ட். ஒவ்வொரு மூலங்கள் இந்த டிஎன்ஏ எவ்வாறு நாங்கள் பெற்று அந்த செயல்முறை எவ்வாறு மேற்கொள்ள போறோம். இரண்டாவது கேள்வி இருக்கா? திருப்பி பாருங்கோ. இரண்டாவது கேள்வியை திருப்பி பாருங்க. மீளச் சேர்ந்த டிஎன்ஏ மூலக்கூறை தோற்றுவிக்கும் மீளச் செய்த தொழில்நுட்பத்தின் அடிப்படை முறை. அடிப்படை தான் உங்களுக்கு கேள்வி வருது. நீங்க பயப்பட வேண்டாம்.
அடிப்படை முறை. நாங்கள் போய் லேப்ல போய் இந்த பரிசோதனை செய்ய போறது இல்லை. உங்களுக்கு மேலோட்டமாக சில விஷயங்கள் தெரிய வேணும்ன்றதான். அப்புறம் மேற்கொண்டு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போய்க்கதான் இதை பற்றி நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் நீங்களாக செய்ய வேண்டிய முறைகள் வேறு. அடிப்படை முறையை இப்ப நீங்க அடிப்படை விளங்கினா தான் நாங்கள் போய் இலகுவாக செய்ய முடியும். ரைட், பார்ப்போம். அப்ப நாங்கள் அடிப்படை முறை பல்வேறு மூலங்களிலிருந்து டிஎன்ஏ தனிமைப்படுத்த. டிஎன்ஏ எங்க இருக்குது? எங்க இருக்கு? கலத்தின் கருவுக்குள்ள இருக்கு. அப்ப நாங்கள் கலத்தை எடுத்தோ, பல கலங்கள் சேர்ந்த இளையத்தை எடுத்தோ, அந்த இளையத்தை நாங்கள் சிதைச்சு நசிச்சு அதிலிருந்து புன்னங்கத்தை எடுத்து, புன்னங்கத்தை உடைச்சு எடுத்து நாங்கள் நிறமூத்தத்தை எடுத்து, இந்த நிறமூத்தத்திலிருந்து டிஎன்ஏ நாங்கள் பிரித்து எடுக்கவோம். அதுக்கு ஒவ்வொரு டெக்னாலஜி இருக்கு. அது ஜெல் மின்னயனம் என்ற முறை ஒன்று வேற பார்ப்போம். 5வது மட்டுப்படுத்தப்பட்ட நொதியங்களால் டிஎன்ஏயின் சமிபாடு. அது ஒரு வகை சமிபாடு, நீர்ப்பகுப்பு. என்ன சமிபாடுன்னு படிச்சிருக்கிறீர்கள்? டிஎன்ஏல எடுத்து பாருங்க. டிஎன்ஏல என்ன பிணைப்பு இருக்குது? இரு பாஸ்போ எஸ்டர் பிணைப்பு. இரு பாஸ்போ எஸ்டர் பிணைப்பு அந்த நியூக்ளியோடைடுகளுக்கு இடையில. அப்ப அந்த இரு பாஸ்போ எஸ்டர் பிணைப்பை உடைச்சோம் என்றால் எந்த இடத்துல உடைக்கிறது என்றதுக்கும் அந்த நொதியம் தான் மறுமொழி சொல்லும். இந்த மட்டுப்படுத்தப்பட்ட நொதியம் என்பது பொது பெயர். பொது பெயர். இதுல பல வகைகள் இருக்கு. பல வகைகள் என்ன மாதிரி? இப்ப டிஎன்ஏ மூலக்கூறுல பாருங்க. டிஎன்ஏ மூலக்கூறுல அடினின், தைமின், சைட்டோசின், குவானின், இப்படி ஒரு காரத்தொடர் ஒன்று உங்களுக்கு நிறைய இருக்கும். இப்படி இருக்கப்போ இந்த நொதியம் குறிப்பிட்ட 2 காரங்கள், அடுத்துள்ள 2 காரங்களுக்கு இடையே உள்ள பிணைப்பைத்தான் உடைக்கும். அதுக்குரிய வகையை நாங்கள் தேர்ந்தெடுக்கோம். உங்களை அதை எப்படி தேர்ந்தெடுக்கின்றன உங்களுக்கு கேட்க போறதில்லை. உதாரணமாக தைமின், சைட்டோசின் இருந்தா அவற்றை உடைக்கிற நொதியம் சொன்னா அந்த இடத்துல வெட்டு, வேற எந்த இடத்திலும் வெட்டாது. இல்லாட்டி பாருங்க, இஞ்ச வெட்டும். அப்ப நாங்கள் அந்த வெட்டப்பட்ட 2 இடையில உள்ள துண்டை நாங்கள் பிரித்து எடுக்கலாம். இதுதான் மட்டுப்படுத்தப்பட்ட நொதியங்களால். உங்களுக்கு மேற்கொண்டு எத்தனையுமே கேட்கல. தனிப்படுத்திய டிஎன்ஏயின் சமிபாடு. இது ஒரு வகையில அந்த பிணைப்பு உடைக்க உங்களுக்கு தெரியும். நீர் மூலக்கூறு வந்து சேர்ந்து பிணைப்பு உடைக்கப்படும். சமிபாட்டு நொதியம் போல செயற்படுகிறது தான் கருத்து. ஜெல் மின்னயனத்தை கொண்டு துண்டங்களை நாங்கள் வேறாக்குறோம். அப்ப டிஎன்ஏ மூலக்கூறுல அடுத்தடுத்து டிசி இருக்கிற எங்கெங்க காணப்படுதோ அத்தனை இடத்துலையும் வெட்டும். வெட்டினால் எல்லாம் சமநீளமா இருக்குமோ? இல்லை, சமநீளமா இருக்காது. ஒவ்வொரு நீளங்களை கொண்டதா இருக்கு. அப்ப ஜெல் மின்னயனத்தை கொண்டு இந்த துண்டங்களை நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஜெல் மின்னயனம் மூலம் என்ன செய்ய போறோம்? டிஎன்ஏ துண்டுகளை மூலக்கூற்று நிறை அடிப்படையில், நீளத்தின் அடிப்படையில் நாங்கள் இவற்றை அடுக்கலாம். பருமன் அடிப்படையில் அடுக்கலாம். சின்ன துண்டுல இருந்து பெரிய துண்டா அப்படி அடுக்கலாம். இலகுவான முறை. நீங்க ஒன்றும் செய்யற இல்லை, நான் எல்லாம் கருவிகள் செய்து தரும். அடுக்கலாம். வேற ஆக்கின பிறகு டிஎன்ஏ புறப் என்ற ஒரு மூலக்கூறு இருக்கு. சின்ன ஒரு டிஎன்ஏ துண்டு, தனி இழை. இதுல எங்களுக்கு நாங்களாகவும் உருவாக்கலாம். கம்ப்யூட்டரை கொண்டு, கணனியை கொண்டு நாங்கள் இவற்றை ஒழுங்குபடுத்தலாம். அல்லது முழமை பெருக்கத்தால இவற்றை பெருக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச கார ஒழுங்கு சின்ன ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு. அதுதான் டிஎன்ஏ புறப் என்று சொல்லுவேன். புறப், PROP, டிஎன்ஏ PROB, புறப் என்று சொல்லுவேன். ரைட்டோ? அப்ப இந்த துண்டை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்? நியூக்ளியோ தொடரிகளின் சரியான துண்டங்களை இனங்காணல். ஒவ்வொரு நீளங்களாயிருக்கும். எங்க அந்த பரம்பரையில இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த டிஎன்ஏ புறப்பா வச்சுக்கொண்டு நாங்கள் அடையாளம் காண போறோம். எப்படி என்று சொன்னோம் என்றால் இங்க பாருங்கோ, இப்படி துண்டங்கள் கணக்கு அநேகம் உருவாக்கப்பட்டது. மரியாதை அநேகம் உருவாக்கப்பட்டது. ஒரு கரைசலாக இருக்கு. அப்ப இந்த அடுக்கப்பட்ட டிஎன்ஏ மூலக்கூறு தாளை இந்த கரைசலுக்கால் தாழ்த்த போறோம். எந்த கரைசல்? இந்த கரைசலுக்கால் தாழ்த்த போறோம். தாழ்த்தினா
இந்த கரைசல உள்ள காரச்சோடிகள் ஏதாவது இங்க காணப்பட்ட பொருந்தக்கூடிய காரச்சோடிகள் இருந்தேன்னா அதோட போய் இது இணைஞ்சிடும். அதோட போய் இது கலப்பு புறப்பாக்கம் ஹைபிரைடைசேஷன் கலப்பு புறப்பாக்கம் செய்து போய் அதோட இணைஞ்சிடும். இப்ப அந்த இடத்துல அந்த டிஎன்ஏ மூலக்கூறு 2 இடையே கொண்டதா இருக்கும். இந்த ஆயு மூலக்கூறு ஏற்கனவே நாங்க என்ன செய்திருக்கோம் என்றால் இதுக்கு சமதானிய பயன்படுத்திருக்கோம். கதிர் தொழிற்பாடு சமதானிய சேர்த்திருப்போம். அப்ப கதிர் தொழிற்பாடு சமதானிய சேர்த்த இருந்தால் என்ன செய்ய போகுது, அதில் ஒட்டி இருந்தால் இந்த டிஎன்ஏ மூலக்கூறு கதிர் தொழிற்பாட்டை கொண்டதா இருக்கும். அது தொழிற்பாட்டை கொண்டுதான் இருக்கும். அல்லது சமதானிய பயன்படுத்தலாம். என்னவோ அது தொழிற்பாடுன்னா உங்களுக்கு சுகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த டிஎன்ஏ மூலக்கூறுக்கு இடையில கலப்பு புறப்பாக்கம் செய்யப்பட்ட அந்த டிஎன்ஏ மூலக்கூறுக்கு மேல நாங்கள் எக்ஸ் கதிர் படத்தாள வச்சால் அதுல என்ன செய்யும், இந்த ரேடியேஷன் இந்த தாளில ஒரு அடையாளம் இடும். அப்ப அடையாளம் இட்டால் எங்களுக்கு இந்த டிஎன்ஏ மூலக்கூறுல தான் இந்த என்சைம் மூலக்கூறு எதுல இருக்குது, எங்க இருக்குன்ற நாங்கள் இலவா கண்டுபிடிக்கலாம். இதுதான் அந்த டெக்னாலஜி. சரி, அப்ப ஆகியலை பயன்படுத்தி விருப்புக்குரிய நியூக்ளியோடைட் தொடரிகளின் சரியான துண்டங்களை இனங்காணல். சரிதானே? அப்படியா விளங்கிக் கொள்ளும். சரியான துண்டங்களை இணைய ஆய் என்றால் நாங்கள் ஆய்வுக்கு பயன்படுத்துகின்ற மூலக்கூறு. இதனுடைய கார ஒழுங்கு எங்களுக்கு தெரியும், எங்களால் தயாரிக்கப்பட்டது, அடையாளம் இடப்பட்டது. சரி, இனி டிஎன்ஏ லிகேஸ்களை பயன்படுத்தி பல மூலங்களிலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ துண்டங்களை இணைத்த. அப்ப திரும்ப என்ன செய்ய போறோம், அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளை பாருங்கள். லிகேசு என்சைம் நான் சொன்னேன், 2வது என்சைம் லிகேசு என்சைம் பயன்படுத்தி பல இடங்களிலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ துண்டங்களை இணைக்கிறோம். இணைச்சால் எங்களுக்கு மீளச்சேர்க்கை அடைந்த டிஎன்ஏ மூலக்கூறு புறப்படும். சரி பாருங்க, இதை நாங்கள் அடுத்த என்ன செய்ய போறோம் பாருங்கள். சரி, புறப்படும். ரைட். அடுத்து சி பார்ட் கேள்வி. என்னடா உங்களோட சிலபஸுக்கு ஏற்றதாக தான் நாங்கள் நோட்ஸை கொண்டு போகலாம். நாங்கள் அளவுக்கு அதிகமாக வாய்ச்சி உங்களுக்கு நாங்கள் நோட்ஸில் அதிகம் கூட தந்து உங்களை குழப்பக்கூடாது. பரீட்சைக்கு தாங்கள் அவளால் வெளிவிடப்பட்ட விடயங்கள்லாம் உங்களுக்கு பயன்படுத்தப்படும் புள்ளியிடுதலுக்கு. ஆகவே நாங்கள் அது அளவுக்கு அதிகமாக நாங்கள் போகக்கூடாது. இது பெரிய உலகத்தில் பெரிய பாரிய சிலபஸ். நாங்கள் படிக்கிற நுனிப்புல்லுன்னு சொல்லலாம். ரைட். சரி பாருங்க. அப்போ சி பார்ட் கேள்வி இருக்கா, திருப்பி பார்ப்போமா? சி பார்ட் கேள்வி இருக்கா பாருங்க. பிளாஸ்மிட் காவியையும் பிளாஸ்மிட் என்றது என்ன? பாக்டீரியாக்கள், சில பாக்டீரியாக்களில் காணப்படுகின்ற மேலதிக சிறிய நிறமூத்தம் அதுவும் சில பரம்பரை அலகுகளை காவுகின்றது. அது இல்லாமல் சில பாக்டீரியாக்கள் உயிர் வாழும். காவியையும் பாக்டீரியா விருந்து வழங்கியையும் பயன்படுத்தி விருப்புக்குரிய இன்சுலின் பரம்பரை அலகு ஒன்றை முளவகை பெருக்கம் முறையையும் அதன் அனுகூலங்களையும் தருகிறது. படியா பாருங்க. பிளாஸ்மிட் காவி பாக்டீரியா விருந்து வழங்கி அதான் காவப்போது பயன்படுத்தி விருப்புக்குரிய இன்சுலின் பரம்பரை அலகு அல்லது முளவகை பெருக்கம் முறையையும் அதன் அனுகூலங்களையும் நன்மைகளையும் தருகிறது. ஏன் நாங்கள் இவற்றை இந்த நுண்ணங்கிகளை கொண்டு பயன்படுத்துகிறோம்? ஏன் இவற்றை நாங்கள் இன்சுலின் ஹோமோனை நாங்கள் ஏன் ஆய்வுக்கூடத்தில் தயாரிக்க முடியாது என்ற கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? ஏன் பாக்டீரியா என்ற துணையை நாங்கள் நாடி நிற்கிறோம்? கேள்வி விளங்குதா? ஏன், அதாவது புரதம், இன்சுலின் என்பது ஹோமோன் ஒரு புரதம் தயாரிக்கப்படுவதற்கு உயிர் விசை தேவை. ஆகவே நாங்கள் பாக்டீரியாவை பயன்படுத்தும். பாக்டீரியா உயிர் உள்ள கலம். அவற்றுக்குள்ள பரம்பரையில பூத்துவது இலகுவான செயற்பாடு. எனவே நாங்கள் பாக்டீரியாவை பயன்படுத்துறோம். பாருங்க. அப்ப நாங்கள் விடைய பார்ப்போம்.
சரி பாருங்க, கலத்திலிருந்து முதலாவது பாருங்க, தூய டிஎன்ஏ பிரித்தெடுக்கப்படும். தூய டிஎன்ஏ பாருங்க, ஏன் கலத்துல கலப்புன்னங்கங்கள், குளிய உருக்கள், புரதங்கள், வேறு வேறு செயல்கள் எல்லாம் இருக்கும், லிப்பிட் எல்லாம் இருக்கும். அவற்றிலிருந்து நாங்கள் தூய டிஎன்ஏ பிரித்தெடுக்கப்படும். எப்படி பிரித்தெடுக்கணும்னா உங்களுக்கு பெருசா தேவையில்லை. ஆரியன் நொதியம் முடிஞ்ச போட்டிருக்கேன் நான். முதல்ல நீங்க தமிழ்ல சரியா தெளிவா எழுதியிருந்தா இங்க ஆரியன் நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, அப்ப எங்களுக்கு தெரியுமோ இவர் பிள்ளைக்கு விளங்கி இருக்கு. நீங்க அங்கேயே முதல்ல ஆரியன் எழுதினீங்களோ, இங்க நாங்கள் புள்ளி போட மாட்டோம். சரியோ பாருங்கள், ஆரியன் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ், மட்டுப்படுத்தப்பட்ட நொதியத்தை கொண்டு டிஎன்ஏ துண்டுகளாக வெட்டப்படும். அகரோஸ் ஜெல் மின்னயனம் மூலம் டிஎன்ஏ துண்டுகள் வேறாக்கப்படும். அங்கே ஒரு சக்ஷன்ல கேள்வி வந்திருக்கு, டிஎன்ஏ துண்டுகள் எவ்வாறு தூயதாக பெற்றுக்கொள்ளுகிறண்டு, என்ன முறை, என்ன தொழில்நுட்பம், எப்படி என்று உங்களுக்கு தேவையில்லை. அகரோஸ் ஜெல் மின்னயனம் மூலம் டிஎன்ஏ துண்டுகள் வேறாக்கப்படும். ஆயி மூலக்கூறை பயன்படுத்தி இன்சுலின் பரம்பரை அலகு இனங்காணப்படும். சொல்லிப்பட்டோம், ஒரு பகுதிபதியா பிரிச்சு உங்களுக்கு வழங்கக்கூடியதாக நாங்கள் கேள்விகளை போட்டிருக்கோம். அறியப்பட்ட நுண்ணீர், அப்ப இதுல பாருங்கள், அறியப்பட்ட நுண்ணீர் கொல்லிகளுக்கு ஆன்டிபயோட்டிக். நுண்ணீர் கொல்லிகள் என்ன செய்யும், பாக்டீரியாக்களுக்கு எதிர்ப்பு தன்மையை காட்டும். அப்படி பாக்டீரியா நுண்ணீர் கொல்லிக்கு எதிர்ப்பு தன்மை காட்டினா அந்த பாக்டீரியா நுண்ணீர் கொல்லியால் அந்த பாக்டீரியாவை கொல்ல முடியாது. சரி, நுண்ணீரால அந்த பாக்டீரியாவை கொல்ல முடியாது. எதிர்ப்பு தன்மை அற்ற பாக்டீரியாக்கள் இறந்துவிடும். அப்ப நாங்கள் அறியப்பட்ட நுண்ணீர் கொல்லிகளுக்கு எதிர்ப்பு தன்மை கொண்ட பாருங்கள் கொண்ட ஒரு பிளாஸ்மிட்டை தெரிவு செய்தல். பாருங்கள், பிளாஸ்மிட்டை தெரிவு செய்தல். இதுக்கு எவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கு, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ ஒன்றும் உங்களுக்கு வேண்டாம். இப்பிளாஸ்மிட் ஒரு காவியாக தொழிற்படும். ஒரு அங்கினுடைய பரம்பரை அலகை டிஎன்ஏ துண்டை கொண்டு கடத்துகின்ற காவியாக தொழிற்படும். இது ஜெல் மின் அயனம் மூலம் தயாரிக்கப்படும். இந்த காவி தயாரிக்கப்படும். பாருங்க, தனியாக்கப்பட்ட பிளாஸ்மிட்டை அதே ரெஸ்ட்ரிக்ஷன், அதே நொதியத்தின் மூலம் வெட்டப்படும். அப்ப நான் அந்த ஒத்த இடத்துல வெட்டும். ஏன் அதே என்று சொல்லி வந்திருக்கின்றால், ஒத்த இடத்தில் வெட்டணும். அப்ப கொண்டே நாங்கள் இந்த பொருத்தலாம். உதாரணமா பொறுத்தவரைக்கும் இப்படி சின்ன ஒரு விளக்க படம் என்று கொடுக்கிறார்கள். இப்படி ஒரு கட்டை என்றால், மரக்கட்டை என்றால் பாருங்க, பொறுத்தவரைக்கும் நாங்கள் மற்ற கட்டையை எப்படி தயாரிக்க போறோம், தச்சு வெளியில பார்த்துருப்பீங்க. 2 மரக்கட்டையை பொறுத்தவரைக்கு இப்படியான ஒரு முறை ஒன்றை தச்சு ஆள் பயன்படுத்துவார். அதே மாதிரி அதே நொதியத்தை பயன்படுத்தினா தான் அது பொருந்தக்கூடிய வகையில காரங்கள் அங்கே சோடு சேரும். இது சும்மா நாங்கள் மரக்கட்டையை காட்டியிருக்கிறோம். வேணுமெண்டா நாங்கள் இதை இப்படி கீறி காட்டலாம். இது ஒரு டிஎன்ஏ துண்டம். இந்த காரங்கள் இப்படி காணப்படும். இந்த காரங்கள் சோடு சேராத காரங்களாக பொங்கல்ல இருக்கு. இதோட பொருத்துறதுக்கான மற்ற டிஎன்ஏ துண்டு இங்க பாருங்க, அது இப்படி காரத்துண்டை கொண்டிருக்கும். இப்படி இருக்கும். சரி, அப்ப ரெண்டும் ஒன்றோட ஒன்று பொருந்தக்கூடிய இருக்கு. தனியாக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டுகள் லிகேஸ் நொதியத்தை பயன்படுத்தி, லிகேஸ் நொதியம் திருப்பி சொல்றேன், கேள்வி வலி ஈஸியானது. நாங்கள் படிக்கிறோம் ஞாபகப்படுத்துற தன்மை எங்கள வேலை குறைவாயிருக்கு. பாடம் கடினம் அல்ல. சரியோ பாருங்கள், பிளாஸ்மிட்டினால் காப்பப்படும் எதிர்ப்பு சக்தி கொண்ட பரம்பரை பயன்படுத்தி வெற்றிகரமாக மாற்றம் செய்யப்பட்ட சமுதாயங்கள் இனங்காணப்படும். சரிங்க, சரி.
வெற்றிய மாற்றம் செய்யப்பட்ட சமுதாயங்கள் இனம் காணப்படும். இப்பாக்டீரியாவினால் இன்சுலின் உற்பத்தி செய்யப்படும். அனுகூலம் நன்மைகள் நான் சொன்னேன் பாருங்க, இன்சுலின் டிஎன்ஏயின் பிரதியாக்கம் பாக்டீரியா களத்தின் டிஎன்ஏ பின்புறம் மடிதல் பொறிமுறையை பயன்படும். பின்புறம் மடிதல், டெட்டித்தல் என்ற கன சொல்கள் உங்களை குழப்பம். தற்பகற்பு, பகற்படைதல், இதுல டெட்டித்தல் என்ற சொல்லு பயன்படுத்தக்கூடாது. டெட்டித்தல் என்ற சொல்லு பயன்படுத்தக்கூடாது. அதான் முக்கியம். முக்கியமா இப்ப பரீட்சை வினாத்தாள்ல பயன்படுத்த பிற்புறம் அடிதல், பின்புறம் அடிதல். ஏதோ பரம்பரை அலகு ஒரியுடன் இணையக்கூடியது. ஒரியன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ பிற்புறம் அடிதலின் பொழுது டிஎன்ஏ பிற்புறம் அடிதலை ஆரம்பிக்கின்ற இடம். பரம்பரை அலகு ஒரி என்றால் என்ன? கேள்விதான், வேறு ஒன்றும் இல்லை. பரம்பரை அலகு ஒரி என்றால் பாருங்கள், தூண்டி என்ற என்ன சொல்லி படிச்சிருப்பீர்கள், அது ஆர்என்ஏ உற்பத்தி ஆரம்பம். இது டிஎன்ஏ மூலக்கூறு பிற்புறம் மடிதலை ஆரம்பிக்கின்ற சுருள் ஒன்றை விட்டு ஒன்று கொலைய எடுக்கிற இடம். இதனால் இன்சுலின் டிஎன்ஏ தானாக பின்புறம் அடிப்படையும் அவையும் தானாக பின்புறம் அடையும். விருந்து வழங்கி பாக்டீரியாவில் பல பிளாஸ்மிட்டுகள் காணப்படும். காணப்படும். மீளச்சேர்க்கைக்கு உட்பட்ட மிக குறைவான கலங்களையும் மீளச்சேர்க்கைக்கு உட்படாத மில்லியன் கணக்கான கலங்களையும் வேறு பிரித்து அறிய முடியாது. எனவே சில வகையான அடையாளப்படுத்திகள் நான் சொல்லியிருக்கேன். மீளச்சேர்க்கைக்கு உட்பட்ட மிக குறைவான கலங்களையும் மீளச்சேர்க்கைக்கு உட்படாத மில்லியன் கணக்கான கலங்களும் வேறு பிரித்து அறிய முடியாது. ஒன்றும் தெரியாது. அதுக்காக நாங்கள் சில அடையாளப்படுத்திகளை வச்சிருக்கிறோம். அடையாளப்படுத்திகள் அது பரம்பரை அலகுகள் காவிகளினுள் சேர்க்கப்படும். பரம்பரை அலகுகள் காவிகளினுள் சேர்க்கப்படும். இப்ப நீங்கள் கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீர்கள். அடையாளப்படுத்திகளா அங்க கதிர் தொழிற்பாடு அடு சமதானிகள் பயன்படுத்தப்படுது. எந்த மூலகம் என்னென்ன மாதிரியான தாக்கங்களுக்கு கூடான பாதை கூட செல்லுகிறது என்பதை அறியறதுக்கு அங்கே நீங்கள் சமதானிகளை பயன்படுத்துற மாதிரி இங்க அடையாளப்படுத்திகள் பயன்படுத்தப்படும். பரம்பரைகள் இதனால் மாற்றப்படாத கலங்களின் சமுதாயங்களிலிருந்து மாற்றப்பட்டவையை வேறு பிரித்து அறிய முடியும். மிக பொதுவான அடையாளப்படுத்திகள் நுண்ணீர் கொல்லிக்கு எதிர்ப்புள்ள பரம்பரை அலகுகளாகும். ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்புள்ளவை அந்த நுண்ணீர் கொல்லினால அழிக்கப்பட முடியாது. விருந்து வழங்கி கலன் நுண்ணீர் கொல்லிக்கு உணர்ச்சி உள்ளதா இருக்கும் போது வளர்ச்சி அடையாது, பெருக்கம் அடையாது. எதிர்ப்புள்ள பரம்பரை அலகு உடையவை வளர்ச்சி அடையும், பெருக்கம் அடையும். இவ்வாறான அடையாளப்படுத்திகள் மாற்றப்பட்ட கலங்களின் வளர்ச்சியை அனுமதிக்கும். அனைத்து காவிகளும் பாருங்க மீளச் சேர்ந்த விருப்புக்குரிய பரம்பரை அலகை கொண்டிருக்காது. விருப்புக்குரிய பரம்பரையை கொண்டிருக்காது. இப்ப நாங்கள் செய்யற பொழுது அதுல 1-2 தான் எங்களுக்கு தப்பி பிழைக்கும். அவ்வளவு ஆயிரக்கணக்கான பாக்டீரியாவை எடுத்து செய்யும் பொழுது 1-2 அதை நாங்கள் கண்டுபிடிக்கும். எனவே இவற்றை அடையாளம் காண இன்னொரு அடையாளப்படுத்தி பயன்படுகிறது. சரியோ? ரைட். அப்ப இந்த கேள்வி இதோட முடியுது. பாருங்க, இவ்வளவும் நீங்கள் 38 பாயிண்ட்ஸ் நீங்கள் இவ்வளவும் அரை மணித்தியாலத்துக்கு எழுதி முடிக்கவும். இந்த தெளிவாக விளங்கி இருக்கவும், குழம்பக்கூடாது.